ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சின்ன கதை. தன்னுடைய 3 பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த வயதான பாட்டி சாலையில் அந்த பேரன்கள் படிக்கிற பள்ளியோட தலைமை ஆசிரியர் போகிறத பார்த்துட்டு, பா பேரன்களா போய் ஒளிஞ்சுக்கோங்கடா, உங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் போகிறாரு, நீங்கள் வேறு நீங்கள் ஸ்கூல் போகாமல் மட்டம் போட்டிங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னா. பேரன்கள் சொன்னாங்களாம், பாட்டி பாட்டி நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா நீ செத்து போயிட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் லீவே எடுத்துருக்குறோம். பேரன்கள் ஒளிவதா பாட்டி ஒளிந்து கொள்வதான்னு சூழ்நிலை. பாட்டி சொல்கிறாங்க பேரன்களை ஒளிஞ்சிக்க சொல்லி, பேரன்கள் சொல்கிறாங்க பாட்டி நீ ஒளிஞ்சிக்கோன்னு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. உடல் சார்ந்த உணர்வுகள் எழும்பொழுது அது ஆன்மா சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. ஆன்மா சார்ந்த உணர்வு எழும்பொழுது அது உடல் சார்ந்த ஆசைகளை ஒளியச் சொல்கிறது. 2 பேருமே யமன் வரும்பொழுது ஒளிஞ்சாகணும். ஒருத்தன் பொய் சொன்னதுக்காக, இன்னொருத்தன் பொய்க்கான காரணமாக இருந்ததற்காக.
உடம்பு வந்து யமன் வர்றதுக்குள்ள ஒளிஞ்சாகணும். காரணம் என்னன்னா, தானே எல்லாம் அப்படிங்கிற பொய் சொன்னதற்காக. ஆன்மா யமன் வர்றதுக்குள்ள தன்னை உடலுக்கு உணர்த்தியாகணும். காரணம் என்னன்னா, உடல் பொய் சொல்வதற்காக, பொய் சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததற்காக, பொய் சொல்வதற்கு ஒத்துழைத்தமைக்காக. ஒரு விதத்தில் பார்த்தா பொய் சொல்வதற்கு ஒத்துழைப்பதும், பொய் சொல்லும் பொழுது எதுவும் செய்யாமல் இருப்பதும் கூட தவறு தான். நீங்கள் உடல்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆன்மா அதை அனுமதிப்பதும் கூட கூடாது. அந்த மாதிரி அந்த ஆன்மா உங்களை அனுமதிக்காமல் உங்களுக்கு குரல் கொடுக்கும். ஆழத்திலிருந்து, அப்பா நீ உடல் அல்ல, நீ அதை தாண்டிய உணர்வு, புரிந்து கொள்ளும் உங்களுக்கு செய்தி அனுப்பும். அந்த செய்தி தான் டிப்ரெஷன். எல்லாமே இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பாருங்க, அதுதான். பணம் இருக்கும், வீடு இருக்கும், உறவுகள் இருக்கும், புகழ் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மொத்த சொத்தும் இருக்கும். ஆனாலும் திடீர்னு பார்த்தா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருக்கும். அது உங்களுடைய உணர்வு உங்களுக்கு அனுப்புகிற செய்தி, உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தி. ஆன்மா உங்களுக்கு அனுப்புகிற செய்தியை புரிந்து கொண்டு தேடத் துவங்குவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த தேடுதல் வெகு சிலருக்கே நடக்கின்றது. இந்த தேடுதல் உடையவர்கள் வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணத்தையே பார்க்க துவங்குகிறார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. தேடுதல் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வெறும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏதோ கொஞ்சம் பணம், சாப்பாடு, துணிமணி, உறவுகள், ஒரு ஃபேமிலி, மரணம், அவ்வளவுதான். தேடுதல் வரும்பொழுதுதான், தான் அப்படிங்கிற தெளிவு உயிர்ப்படையும் பொழுதுதான், சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகா சொல்லுவோம், பிரத்யேகாத்ம சைத்தன்ய ஜாக்கிரதம்னு. தான் அப்படிங்கிற தெளிந்த அறிவு உயிர்ப்படைதல். என் வாழ்க்கையின் தேடுதல் என்ன? உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் எதை ரசிக்கின்றேன், எதை ருசிக்கின்றேன், எதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், எதற்காக என் வாழ்க்கை இயங்குகிறது, நான் அதை நோக்கிதான் செல்கின்றேனா? இந்த தெளிவுகள், இந்த தெளிவான கேள்விகள் உங்களுக்குள் ஒலிக்க துவங்கும் பொழுதுதான் ஜீவன் முக்த தேடுதல் உங்களுக்குள் மலருகின்றது. ஆயிரக்கணக்கானவர்களில் சில பேருக்குத்தான் இந்த தேடுதல் வருகின்றது. தேடுகின்றவர்களிலும் சில பேர்தான் இந்த சத்தியங்களை கடைபிடிக்கிறார்கள். கடைபிடிக்கின்றவர்களிலும் சில பேர்தான் அதை அடைகின்றார்கள். கிருஷ்ணர் காலத்தில் ஆயிரங்களில் சில பேர்னு சொல்றாரு. நான் இப்ப சொல்லணும்னா கோடிகளில் சில பேர்னு தான் சொல்லணும். கோடிகளில் சில பேர். அதாவது திரும்ப 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 மனித பிறவி எடுத்து
இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எப்போவாவது உங்களுக்குள்ளேயே உரைக்கும் பொழுதுதான், ஐயோ இப்படியே டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கே. இதே மாதிரி பிறந்து இதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு, கணவன் மனைவி அண்ணன் தம்பி மகன் மகள்னு பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி வாழறது. உங்களுடைய பெரும்பாலானவர்களுடைய தினசரி ரொட்டீனை பார்த்தீங்கன்னா, உங்களை அப்படியே ஒரு வீடியோ கேமரா வச்சு ரகசியம் வீடியோகிராஃப் பண்ணால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்கள் மொத்த வாழ்க்கையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் மேபி 5 இடம் மாறி இருக்கலாம். வலது கையால் முகத்தை துடைக்கிறது போல இடது கையால் துடைச்சிருப்பீங்க. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு கர்ச்சீஃபில் துடைக்கிறது போல சில நேரத்தில் அங்கவஸ்திரத்தில் துடைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சிறிய சிறிய மாறுதல்களை தவிர வேற எந்த பெரிய மாறுதலும் இருக்காது. உங்களுடைய மனப்போக்கும் உங்களுடைய உடல் போக்கும் உங்களுடைய வாழ்க்கை போக்கும் எந்த புது உற்சாகமும் உத்வேகமும் இல்லாமல் நடப்பதே இல்லை. அது எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. செய்கின்ற எல்லா செயலுக்குள்ளும் நான் என்கின்ற தெளிந்த உணர்வு ஓடுமானால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவன் விழிப்படைந்து விட்டது. விழிப்படைந்த ஜீவனுக்கு மட்டும்தான் தேடுதல் இருக்கும். பெரும்பாலாக நம்ம நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்தால் சுகம் கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புவீங்க. ஆனால் அந்த செயலை செஞ்ச பிறகு சுகம் கிடைக்காது. கிடைக்கல அப்படிங்கிற அறிவு ரெக்கார்ட் ஆகிறதே இல்லை. அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பது. ஏன் சுகம் வரலன்னு எப்பயாவது யோசிச்சாலும், இல்லை இது வரும்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க, நாம தான் சரியா செய்யலை போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. உண்மையிலேயே எந்த தெளிவும் இல்லாமலேயே மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது. அதுதான் தெளிவில்லாத வாழ்க்கை. யார் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமலேயே ஒளிந்து மறைந்து விளையாடி கொண்டிருப்பது. பேரன் ஒளிஞ்சுக்கணுமா பாட்டி ஒளிஞ்சுக்கணுமான்னு தெரியல. இந்த தேடுதல் யாருக்குள் மலருகின்றதோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். தேடுதல் மலர்ந்த மனிதர்கள் ஜீவன் முக்தியை நோக்கி தானாகவே இயங்குகிறார்கள். அந்த மாதிரி இயங்குகிற மனிதர்களில் யாரோ ஒருவர் தான் அடைகின்றார். அவர்கள் தேடுகின்ற எல்லா மனிதர்களும் எப்படி ஜீவன் முக்த தன்மையை அடைவது, இந்த சத்தியத்தை இந்த ரகசியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय, मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை. நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போன்று இவை யாவும் என்னிலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சூத்திரத்தில் மனிதர்கள் தேடுவதில்லை,
ஆயிரக்கணக்கானவர்களுள் சிலருக்குத்தான் தேடுதல் வருகின்றது என்கின்ற சத்தியத்தை வெளியிட்ட எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே தேடுபவர்கள் எல்லாரும் எவ்வாறு அடைவது என்கின்ற சத்தியத்தை சொல்கின்றார். ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய சத்தியத்தை சொல்றாரு. எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான விஷயம் என்னன்னா, மாலையில எப்படி மணிகள் எல்லாம் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கடவுளுடைய அந்த உயர்ந்த ஆன்ம உணர்வு, பரமாத்ம உணர்வு, ஹையர் கான்ஷியஸ்னஸ், அதனால தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஹையர் செல்ஃப்னு சொல்லுவோம், அதனால தான் கனெக்ட் ஆயிருக்கு. நாம் எல்லாருமே பரமாத்மா அப்படிங்கிற சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற வேற வேற அளவு வடிவம் உடைய கண்ணாடிகள், அவ்வளவுதான். பரமாத்மா அப்படிங்கிற சூரியன் சென்டராக இருக்க நாம் எல்லாருமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கண்ணாடிகள். ராமகிருஷ்ணனுடைய உதாரணம் ஒரு அழகான உதாரணம். 10 பானையில் நீர் நிரப்பப்பட்டிருந்தால் சூரியன் 10 பானையிலும் பிரதிபலிக்கும். ஏதாவது ஒரு பானை உடைந்து விடுமானால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது. அடுத்த பானை உடைக்கப்பட்டால் அந்த பிரதிபிம்பம் சூரியனோடு கரைந்து விடுகிறது. எல்லா பானையும் உடைக்கப்பட்டு விடுமானால் சூரியன் சூரியனாகவே இருக்கிறது. எல்லா பிரதிபிம்பங்களும் அதிலே கரைந்து விடுகின்றது. இப்போ எல்லா பானைகளும் இணைக்கப்பட்டிருப்பது அந்த பிரதிபிம்பம் அப்படிங்கிறது மூலமா. அதே மாதிரி நம்ம எல்லா உணர்வுமே பொருட்களாகவும் உயிர்களாகவும் நனவாகவும் கனவாகவும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இணைக்கப்பட்டிருக்கின்ற நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஓடுகின்ற சாரம், நம்ம எல்லாவற்றிற்குள்ளும் இயங்குகின்ற எசன்ஸ், சாரமாக இறைவன் நானே இருக்கிறேன்னு சொல்றார். இந்த சத்தியத்தின் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இருப்பது அனைத்தையும் மங்களமாக ஏற்றுக்கொள். இந்த தேடுதல் உடையவர்கள் ஜீவன் முக்தி அடையாம போறதுக்கு காரணம் என்னன்னா, எதையாவது ஒன்றின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு. ஒன்று உலகத்து மேலே ஏற்படுற வெறுப்பு. உலகத்து மேலே ஏற்படுற வெறுப்பாலே ஞானம் அடையப்படாது. ஆரம்பத்தில் தேடுதல் வேண்டுமானால் உலகத்திலே இருக்கின்ற விஷயங்களை பற்றி புரியாமல் தேடுதல் துவங்கலாம். ஆனால் உலகத்தின் மேலே வெறுப்பு ஏற்படுவதனாலே ஜீவன் முக்தி அடையப்படாது. காரணம் என்ன? வெறுப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மாற்றுவதற்கான முயற்சிகளிலே இறங்கி காலத்தை வீணாக்குவீர்கள். உண்மையாக ஜீவன் முக்தி எப்போ அடையப்படும்னா, விருப்பையும் வெறுப்பையும் கடந்து இது எல்லாவற்றிற்குள்ளும் இறை சக்தி இருக்கின்றது என்று நமக்குள் உணரப்படும் பொழுது, இது எல்லாவற்றிலும் சூத்திரே மணிகனாயிவ, அதாவது மணிகளை கோர்த்திருக்கின்ற சூத்திரம் போல் இறைவனே இது எல்லாவற்றிற்குள்ளும் பரவி இருக்கிறான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரும் பொழுது, இதை மாற்ற வேண்டும் என்கின்ற வீணான போக்கிலே மனம் விரயமாகாது, வாழ்க்கை வீணாகாது. நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தையினாலே பொய் சொல்பவர்கள் வேறு, வாழ்க்கையினாலேயே பொய் சொல்பவர்கள் வேறு. இந்த ரெண்டுத்துக்கு நாம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். வார்த்தையினால் மட்டும் பொய் சொல்பவர்கள் சாதாரண மனிதர்கள். வாழ்க்கையினால் பொய் சொல்பவர்கள் மிகப்பெரிய ராட்சசர்கள். யார் யாரெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறை சக்தி பரவி இருக்கிறதுங்கிற சத்தியத்தை உணர்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையினாலே பொய் சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கை மெய்த்து விட்டது.
ஆனா இந்த சத்தியத்தை உணராதவர்கள் வார்த்தையாலே பொய் சொல்லாமல் இருந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கை பொய்த்துவிடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், வாழ்க்கை பொய்த்தவர்கள், வார்த்தை பொய்த்தவர்கள், ரெண்டு விதம். கிருஷ்ணர் இங்க சொல்ற செய்தி, எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது போன்று இந்த உலகம் என்னை சார்ந்திருக்கிறது, நானே அதற்கு ஆதாரமாக இருக்கிறேன் சொல்றார். இந்த சத்தியம் சாதாரண மனிதனுக்கு புரியுமானால் வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்படாது, பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பு ஏற்படாது. அவன் எவ்வாறு வாழ்கிறானோ அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கும், சத்தியமாகவே இருக்கும். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः, शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी, तया नस्तनुभाषन्त. இரண்டாவது முக்கியமான விஷயம், வாழ்க்கை சத்தியமாக மாறாதவன் வார்த்தையாலே சத்தியத்தை மட்டும் கடைபிடித்தால் கூட அது முழுமையாக மாறாது, முழுமையாகாது. சத்தியம்ங்கிறது சும்மா வார்த்தையால் விளையாடுறதில்ல, வாழ்க்கையாலே இருப்பது. வார்த்தையால் மட்டும்தான் சத்தியம்னா இப்போ எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிற பெரிய சத்தியவானா இருப்பான் இல்லையா? அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிறவன் பெரிய சத்தியவானா இருந்து ஞானி ஆகிட முடியுமா? கிடையாது. இப்போ எல்லா ஊமைகளையும் நேரம் ஞானம் அடைஞ்சிருக்கணுமே? கிடையாது. வாழ்க்கையால் சத்தியமாக மாறுதல். நம்முடைய தமிழில் மட்டும்தான் சத்தியத்துக்கு 3 வார்த்தை உண்டு. ஒன்று மெய்மை, வாய்மை, உண்மை. உள்ளத்தாலே சத்தியத்தை கடைபிடிப்பது உண்மை, வாயாலே சத்தியத்தை சொல்வது வாய்மை, மெய்யாலே சத்தியத்தை வாழ்வது மெய்மை. இங்க ஈஸ்வரன் பகவான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் மெய்யாலே உடலாலே சத்தியத்தை கடைபிடிப்பதற்கான ஒரு சத்தியத்தை, ஒரு வாழ்க்கை முறை நுட்பத்தை அளிக்கிறார். இப்ப இருக்கிறது எல்லாமே கடவுள் அப்படின்னு மீண்டும் 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 நினைந்தீர்களானால் உங்களுடைய உடலாலே சத்தியத்தை வாழத் துவங்குவீர்கள். உங்களுடைய உடல்ல தொடர்ந்து எரிச்சலும் வெறுப்பும் வேதனையும் இருக்காது. ஒரு ஆழ்ந்த அமைதியோடு குளிர்ந்த தன்மையோடு வாழத் துவங்குவீர்கள். எப்பவுமே அந்த அடி வயிற்றிலே கோபாக்கினியும் வேதனை கொடுக்கக்கூடிய அக்கினியும் துக்கம் தரக்கூடிய அக்கினியும் கிளம்பாது. அடி வயிற்றிலிருந்து அது கிளம்புவதில்லை. ஆழ்ந்த ஒரு உண்மை என்ன, இருப்பது எல்லாம் கடவுள் சக்தின்னு புரியாத போதுதான் எது மேலேயாவது கோபமோ, எது மேலேயாவது வேகமோ, எது மேலேயாவது குரோதமோ உண்டாகி வேறு வேறு அக்கினிகள் உடம்பிலே கொதிக்கும். இருப்பது எல்லாம் கடவுள்னு உணரப்படும் பொழுது கோபாக்கினியும் குரோதாக்கினியும் காமாக்கினியும் உருவாகாமல் உங்கள் வாழ்க்கை சத்தியமாக மாறும், வாழ்க்கை சத்தியமாக உருப்படும். அதனாலதான் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவன் ஜீவன் முக்த தன்மைக்குள் வேகமாக செல்லுகின்றான்னு சொல்றார். ஜீவன் முக்த தன்மை மட்டுமல்ல, பல வியாதிகள், இந்த வீசிங்,
பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான பல வியாதிகள் இந்த ஒரு நுட்பத்தாலே தீர்ந்திருப்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். பல அன்பர்களுக்கு இந்த ஒரே ஒரு தியான நுட்பம் மூலமாக ஒன்றுமில்லை, பார்ப்பது எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்குள்ளும் இறை சக்தி இருக்கிறான் அப்படின்னு மட்டும் நினைங்க. வேற ஒன்று திடீர்னு பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமல் எல்லாவற்றையும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா துக்கத்தையும் மன்னித்து, அந்த துயரங்களை கொடுத்தவர்களையும் மன்னித்து, அதனாலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில பாடங்களும் அறிவும் புத்திசாலித்தனமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு துயரமுமே உங்களை அப்டேட் பண்ணுது, உங்களை அப்கிரேட் பண்ணுது. பலதரம் நான் பார்த்துருக்கேன். உலகத்தை கடவுளாக பார்க்க துவங்கினால் உலகத்துக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள எப்பவுமே கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த மனம் அமைதி அடைந்து விடும். மனம் ஆழ்ந்த அமைதி அடைந்து விடும். அந்த அமைதி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த வியாதிகளை எல்லாம் அழித்து குணமாக்கிவிடும். இந்த கொந்தளிக்கின்ற மனப்பாங்கை அழித்துவிடும். கொந்தளிக்கின்ற மன அமைப்பை அழித்துவிடும். எனக்கு மேலானது வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பகவான் சொல்றார். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நான் நான் நான்கிற உணர்வையும் நீங்கள் உணர்ந்தீர்களானால், இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுடைய நான் நான்ற உணர்வாக இருப்பதும் உங்களுக்குள்ள இருப்பதும் ஒன்றுதான்னு புரிஞ்சுப்பீங்க. இப்போ வெறும் உடலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவருக்கும் தூரம் அதிகமாக இருக்கும். பிராணனை வச்சு பார்த்தா நீங்களும் அவரும் சுவாசிக்கிறது ஒரே பிராணன்தான், தூரம் குறையுது. மனம்னு பார்த்தோம்னா நீங்களும் பக்கத்தில் இருக்க முடியல, இந்த ஒரு சமூகமே, சமூகத்தோட எண்ண ஓட்டமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ இன்னும் தூரம் குறையுது. உணர்வுன்னு பார்த்தா இன்னமும் தூரம் குறையும். அதை தாண்டி ஆன்மான்னு பார்த்தா தூரமே இல்லாமல் போய்விடும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.